வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலி கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். டென்ஷன்லாம் போச்சா? கொஞ்சம் இருக்கு மேம். கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம். ஏன்னா இது வந்து பஸர் ரவுண்ட். ஆமாம். நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். ஆமாங்க மேம். கேள்வி இல்லைன்னா ஜாலியாக இருக்கும். அப்படியே பரிசு கொடுத்துட்டே இருந்தேன். அப்படிதானே? ஆமாம் மேம். அப்படியா? அப்படித்தான். அடி ஜாலியாக விளையாடுவோம். 5 கேள்வி தான். ஓகே ஓகே மேம். திருமண மண்டப செலவுக்காக லெட்ஸ் ப்ளே கெட்டி மேளம். இதுக்கு முன்னாடி ரவுண்டில் ஒருத்தங்க எலிமினேட் ஆனதுனால நீங்கள் 2 பேர் தான் இந்த ரவுண்டில் விளையாட போகிறீங்க. 5 கேள்வி திருமண சடங்கு பற்றியும் பண்பாடு பற்றியும் நாங்கள் கேட்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் நீங்கள் 30,000 ஜெயிக்கலாம். யார் அதிகமான சரியான பதில் சொல்கிறீங்களோ அவங்க தொடர்ந்து என் கூட விளையாட முடியும். கம்மியான பதில் சொல்கிறவங்க எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே ஓகே மேம். தவறான பதில் சொல்கிறீங்கன்னா இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ பரிசு வாங்கியிருக்கீங்களோ அதுலேருந்து 5,000 நாங்கள் மைனஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ பி கேர்ஃபுல் when you answer. ரெடியா? ரெடி மேம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு மேம். ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பஸரை ப்ரெஸ் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே மேம். ரைட். உங்களுக்கான முதல் கேள்வி. தமிழ்நாடு கவர்மெண்ட் திருமண நிதி உதவி திட்டத்தில் ஒரு ஜோடிக்கு எவ்வளோ தங்கம் தராங்க? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ 2 கிராம், ஆப்ஷன் பி 4 கிராம், ஆப்ஷன் சி 5 கிராம். உஷா 4 கிராம் மேடம். 4 கிராம். எஸ் மேம். That's a right answer. 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரீதேவி ரெடி? ரெடி மேம். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணன் தம்பிகளுக்கு வாழ்க்கைப்பட்டு போற பெண்களை என்ன என்று அழைப்பார்கள்? ஆப்ஷன் ஏ அக்கா தங்கை, ஆப்ஷன் பி பெரியவள் சின்னவள், ஆப்ஷன் சி ஓரகத்தி. ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஆன்சர் ஓரகத்தி. ஓரகத்தி. That's a right answer. அவங்களுக்கு வந்துட்டு பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க மேம். அதனால தெரியுமா? தெரியும் மேம். நார்மலாகவே தெரியும் மேம். நார்மலாகவே தெரியுமா? ஓகே வெரி குட். உங்களுக்கான 3வது கேள்வி. காவணம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ திருமண மண்டபம், ஆப்ஷன் பி பந்தல், ஆப்ஷன் சி மேடை. கொஸ்டின் ஒரு டைம் சொல்லுங்க மேம். காவணம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ திருமண மண்டபம், ஆப்ஷன் பி பந்தல், ஆப்ஷன் சி மேடை. டைம் கொடுக்க முடியாது, 2 பேருக்கும் தெரியல. ஸோ பயம் ப்ரெஷர் அழுத்திட்டு தப்பான பதில் சொன்னால் 5,000 போயிடும்னு உஷாரா இருக்கீங்க. தெரியல. சரியான பதில் வந்து பந்தல். காவணம் என்ற சொல் வந்து பந்தல்னு சொல்வாங்க. ஓகேயா? ஓகே மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. திருமண வீட்டில் கை நினைத்தல் என்பது ஆப்ஷன் ஏ ஐயர் கை கழுவுறதா, ஆப்ஷன் பி எல்லாரும் விருந்து சாப்பிட்றதா, ஆப்ஷன் சி மணமகன் மட்டும் கை கழுவுறதா? ஸ்ரீதேவி ஆஹா சொல்லுங்க. மணமகன் மட்டும். மணமகன் மட்டும் சாப்பிட்றது, சாப்பிட்டு கை கழுவுறது தான் வந்துட்டு கை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் a wrong answer. minus 5,000. ரைட் ஆன்சர் வந்து எல்லாரும் விருந்து சாப்பிடுவாங்கல்ல அதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிச்ச அமௌண்ட்லேருந்து ஒரு 5,000 குறையும். ஓகே இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி. ஸோ பி அலர்ட். ஓகே மேம். முருகன் வள்ளியை மணந்த திருத்தலம் எது? ஆப்ஷன் ஏ திருச்செந்தூர், ஆப்ஷன் பி திருப்பரங்குன்றம், ஆப்ஷன் சி திருத்தணி. முருகர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க மேம். 6 படை வீடு கொண்ட திருமுருகா பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் மேடம். ஓகே ஆனால் தெரியல. ரைட் ஆன்சர் என்னன்னு தெரியல. ரைட் ஆன்சர் வந்து திருத்தணி.
ஓகே, உஷா எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். நீங்கள் ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரீதேவி, நீங்கள் ஒரு கொஷனுக்கு சரியான ஆன்சர் சொன்னீங்க, பட் இன்னொரு கொஷனுக்கு ராங் ஆன்சர் பண்ணதுனால 5,000 மைனஸ். ஸோ உங்களுக்கு 25,000 கிடைக்குது. இந்த ரவுண்ட் முடிவில் ஸ்ரீதேவி நீங்கள் எலிமினேட் ஆகிறீங்க. அந்த ஃபாஸ்ட்டாக அப்படி அழுத்தாமல் இருந்ததுன்னா நடந்திருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் பஸ்ஸரில் கை வச்சுருந்தீங்க. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுக்கு பஸ்ஸரில் கை வச்சுருக்கீங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தீங்க. எனிவேஸ் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். முதல் படியில் 1 சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. 3வது படியில் திருமண ஆடைகளுக்காக 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. 4வது படியில் திருமண மண்டபத்துக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 90,000 ஜெயிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 1 சவரன் தாலிக்கான தங்கமும் ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி விளையாண்டாங்க இன்னைக்கு உங்களோட ஒடுவி? எதிர்பார்க்கவே இல்லை. கலக்கிட்டாங்களா? அசத்திட்டாங்களா? இனிமே ஒரே லவ் யூ தான், கலக்கிற கண்ணு அப்படின்னு சொல்லி. அவங்களோட செல்ல பேர் என்ன? எல்லாருக்கும் ஒருத்தவங்க லவ் யூ, பப்பு, பேபி அப்படின்னு வச்சுப்பாங்களா? நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அவங்கள? தேவின்னு சொல்லி கூப்பிடுவோம். தேவின்னு சொல்லி கூப்பிடுவீங்க, வேற எதுவுமே இல்லை? டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அப்படிலாம் இல்லை. லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி லவ் யூ சொல்லுவீங்க? டைம் இருந்தால் நிறைய சொல்லுவேன். டைம் இல்லைன்னா ஒரு வாட்டி சொல்லுவீங்க, அவ்வளோதான். லைஃப் ஃபுல்லாக அந்த மாதிரி லவ் யூ சொல்லிக்கிட்டே இருங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. கல்யாண வாழ்க்கை அழகாக இருக்கட்டும். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். உஷா, நீங்கள் உங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க மேடம். அரேஞ்ச் மேரேஜ்னால சொன்னதே கிடையாது, சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்கீங்களா? அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, இப்போ சொல்லாமே. ஐயோ, இது என்னது? லவ் யூ தானே சொல்ல சொன்னேன், கொலை பண்ண சொன்னேன் நானா? இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? மெசேஜில் சொல்லுங்க. கடவுளே, நேரில் சொல்லியிருக்கீங்களா? ஃபோனில் சொல்லியிருக்கீங்களா? ஃபோன் நைட் டைமில் சொல்லு. அது நான் நைட் டைமில் சொல்லுவேன். இப்போ வேணா சொல்ல லவ் யூ யாருக்கும் தெரியாம ரகசியமா நைட்டில் நான் ஒன்று சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமா சொல்லுங்க. ஐ லவ் யூ உஷா. ஐ லவ் யூ டூ. உஷா இவ்வளையோ தடைகள் தாண்டி அவங்க லைஃப்லையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷோலையும் நிறைய படிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற உஷா வேற, வீட்டில் இருக்கிற உஷா வேற. வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஹாய் விவாஸ், நான் உஷா. நான் இதோட அடுத்த லெவலுக்கு நான் போக போகிறேன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மூலிமா வர பணத்தை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கல்யாண செலவுக்கு உதவியாக இருக்கிறது நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என் பேர் மோகன். உஷாவுக்கு வந்து மாமனார், கௌசல்யா உஷாவுக்கு வந்து மாமியார். இந்த ப்ரோக்ராமுக்கு கலந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மேலம் கொட்டு தாலி கட்டு ஷோக்கும் புதுயுகம் சேனலுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே உஷா, உங்களோட வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டென்ஷன்லாம் போச்சா? போயிடுச்சு மேடம். நிறைய பேசலாமா? பேசலாம் மேடம். பேசலாம்ல. அவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் தான். அவரை பற்றி 5 கேள்வி நான் கேட்க போகிறேன். டான் 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 கரெக்டாக பதில் சொல்ல போகிறீங்க. நீங்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். திருமண நகைகளுக்காக லெட்ஸ் பிளே முந்தானை முடிச்சு. இந்த ரவுண்டில் உங்கள் நெருக்கமான உறவோட உங்களை மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிற ரவுண்ட். உங்களோட வருங்கால கணவர்கிட்ட 5 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்டையும் கேட்க போகிறோம். அது ரெண்டும் மேட்ச் ஆதான்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 40,000 நீங்கள் ஜெயிக்கலாம். மொத்தம் 2 லட்சம் உங்களோட திருமண நகைகளுக்காக ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு பதில் கூட சரியாக சொல்லலைன்னா நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. புரிஞ்சுதா? ஓகே. டென்ஷனே வேண்டாம், இது ரொம்ப சிம்பிள். அவருக்கு என்ன பிடிக்குன்னு கேட்க போகிறேன், அது பிடிச்சதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரெடியா? ரெடி மேம். கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேம். உங்களுக்கான முதல் கேள்வி. உங்களோட வருங்கால கணவர் வீட்டில இருந்து உங்களோட கல்யாணத்துக்கு எந்த விஷயம் முழுசா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? பத்திரிக்கை அடிக்கிறது, புடவை எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, நகை எடுக்கிறது, தாலி எடுக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. மண்டபம் புக் பண்ணுறது, இல்லை அவங்க எனக்காக புக் பண்ணுறது,
பத்திரிக்கை முடிச்சுட்டு இருக்கோம். பத்திரிக்கை வேலையை முடிச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்க சொல்லுங்க, அதுக்கான சரியான பதில் என்ன? மண்டப வேலை. மண்டப வேலை முடிஞ்சிருக்கு. இதுக்கு தான் நிறைய பேசணும், அப்பதான் சொல்லுவார் மண்டப வேலை முடிஞ்சிருச்சுமா, நெக்ஸ்ட் வந்து பத்திரிக்கை அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஏழு நைட்டு பேசுவீங்களா? கல்யாண வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பேச மாட்டிங்களா? இல்லை, இனிமே பேசுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களோட வருங்கால கணவர் உங்களோட இருந்த தருணம் எந்த தருணம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு? இந்த நிமிஷம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அடிக்கடி பேசியிருக்கீங்களா? எங்களோட என்கேஜ்மெண்ட் மேடம். என்கேஜ்மெண்ட் டே. என்கேஜ்மெண்ட் டே மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தட்ஸ் a right answer. அப்ப என்ன நடந்துச்சு என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு? சாதாரணமாக நடந்துட்டு, அதான் என்கேஜ்மெண்ட்டு நார்மலாக நடந்துகிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து அவங்க ட்ராப் பண்ணாங்க மேம் காரில் வந்து. அப்போ ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு கார்லேயே உட்கார சொன்னார். எங்கள் அத்தை உள்ளே போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அந்த கார் அங்கே நிற்கவே இல்லை. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நடுவில் பேசிட்டோம். நடுவில் அந்த டைம் கேப்பில் நீங்கள் பேசியிருக்கீங்க? நடுவில் எதுவுமே பேச சொன்னார். அந்த நேரத்தில் கவனம் செலுத்த முடியல. எங்கே கூட்டு போகலான்னு கூட்டு போனீங்க நீங்கள்? அந்த 5 நிமிஷத்தில் எங்கே கூட்டு போயிருப்பீங்க நீங்கள்? பரவாயில்ல, சும்மா ஒரு டிரைவ் போகலாம். ஒரு சின்ன காரில் தான் போனோம். அதே ஒரு டிரைவ் போய்ட்டு வரலாம், அப்படியே பேசலாம். எவ்வளோ நேரம் சுற்றுறீங்க? ஒரு half an hour? 10 minutes ஆகும். 10 minutes. அந்த 10 minutes உங்களால் மறக்க முடியாத தருணம் அந்த என்கேஜ்மெண்ட் டே எல்லாமே. ஃபஸ்ட்டு பேசினது, நம்பர் கேட்டது. ஃபோன் நம்பர் அன்றைக்கி தான் வாங்கிக்கிட்டீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிங்க. பியூட்டிஃபுல். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களுடைய வருங்கால கணவர் எந்த கையில் கடிகாரம் அணிவார்? வாட்ச் அணிவார்? இல்லை, வாட்ச் போட மாட்டார் மேடம். வாட்சே போட மாட்டார். பழக்கம் இல்லையா? போட மாட்டார். அவர் போட்டு நான் பார்த்ததில்லை. ஷுவர்? ஓகே, கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். That's a right answer. ரைட் ஆன்சர். அப்படியா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்கள் எந்த தமிழ் நடிகை போல இருப்பதாக உங்களுடைய வருங்கால கணவர் சொல்லியிருக்கார்? சொல்லிருக்காரா? சொல்லலையா? த்ரிஷா மாதிரி இருக்க, அனுஷ்கா மாதிரி இருக்க, தமன்னா மாதிரி இருக்க, எதுவுமே சொன்னது கிடையாது. சொன்னது கிடையாதா? சொல்லிக்கிறோம். சொல்லியிருக்காராமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எந்த மூமெண்ட்ல சொன்னாரு, என்ன சொன்னாரு? ட்ரெஸ், அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ல சொல்லியிருக்கலாம், ஞாபகம் வரல. நீங்க சொல்லுங்க. அஞ்சலி மேம். அஞ்சலி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒத்துக்கிறீங்களா? இல்லை மேம். எனவே உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களுடைய வருங்கால கணவர் அவருடைய குடும்பத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார்? அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்ற மாதிரினா புரிஞ்சு நடந்துக்கிறது அப்படி சொல்கிறீங்க? அந்த மாதிரி. ஓகே, that's a right answer. இந்த ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? 5 கேள்விக்கு 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 1,20,000 நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. குட் கோயிங். அடுத்த ரவுண்ட் அது என்னன்னு தெரியுமா? என்ன மாதிரி ரவுண்டுன்னு தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியுமா? பாக்ஸ். கரெக்ட். உங்களோட லக்கை பார்க்க போகிற ரவுண்ட். இதுவரையும் பியூட்டிஃபுல்லாக விளையாண்டுருக்கீங்க, நிறைய ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த ரவுண்டில் உங்களோட லக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டை தாலைக்கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இதுக்கு முன்னாடி வரையும் உங்களோட லவ் ஸ்டோரி பற்றி பேசிட்டு இருந்தோம், உங்கள் என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து 12th மேல்கொண்டு எப்படி படிச்சிங்க, என்ன பண்ணீங்க, எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஒர்க் போனீங்க? சரி, படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க மேம். அவங்க வந்து எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் மேடம். ஓகே. அப்போவே வந்து ஒரு 3 lakhs கிட்ட செலவு பண்ணணும் வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால் அதுவும் கொஞ்சம் எனக்கு மனசு சரியில்லை. அந்த படிக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால அது என் மேலே வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா கேர் பண்ணிக்கல. ஓகே. அப்புறம் 12th முடித்தேன். 12th முடிச்சுட்டு சரி டிகிரி படிக்கணும்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். கொஞ்சம் முடியாததுனால
அப்புறமா நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குடும்ப சூழ்நிலைனால நீங்கள் டிஸ்கண்டினியூ. ஓகே. அப்புறம் கரஸில் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிகாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கரஸில் வந்து பண்ணீங்க. வெரி குட். ஓகே. பிகாம் அப்படி முடிச்சிருக்கேன். அது கரஸில் இப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே. அப்புறம் மேரேஜ் இப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னுடைய ஃபியான்சி வந்து அடுத்தது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிகாம் மேலே தொடர்ந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கு குட் லக். வீட்டில் பாப்பா மேலே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேம். கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமாங்க மேம், பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடி நடந்துட்டு இருக்காது ஏற்பாடுலாம்? ஆமாங்க. இந்த அளவுக்கு ஏற்பாடு உங்கள் சைடில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க மேம், இது வரைக்கும் நாங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கல்யாணன்றது இந்த நடுவில் வந்து இந்த கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் எங்களுடைய ஃபியான்சி தான் இந்த ப்ரோக்ராம் பற்றி சொன்னார். அதுக்கப்புறமா நான் பார்த்து ஒவ்வொரு வாரமும் அந்த சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் பார்த்து அவங்க தான் அப்ளை பண்ணாங்க. இந்த அமௌண்ட் வந்து இப்போ கண்டிப்பாக உங்களோட வெட்டிங்க்கு யூஸ் ஆகும் நீங்கள் நம்புறீங்க? ஆமாங்க மேம், கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நிறைய ஜெயிச்சிருக்கீங்க. என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த படிக்க போகலாமா? போகலாங்க மேம். திருமண செலவுக்காக லெட்ஸ் ப்ளே மேலம் கொட்டு தாலி கட்டு. இப்போ நம்மளோட ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். பார்க்கலாம்ல? கண்டிப்பாக. ரெடியா? ரெடி. அப்பாடா சிரிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படியில் உங்கள் திருமண செலவுக்காக 3 lakhs வரை நீங்கள் ஜெயிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் கொஸ்டினை கேட்க மாட்டேன், நீங்களும் பதில் சொல்ல வேண்டாம். இது உங்கள் லக்கை பார்க்க போகிற ஒரு ரவுண்ட். ஓகே. ஓகே. இங்கே ஒரு 24 லாக்கர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் ஏதோ ஒரு 3 லாக்கரில் 1 lakh இருக்குது. மிச்சம் இருக்க 21 லாக்கர்ஸில் உங்களோட கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்களும் உங்களோட ஃபியான்சியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த கேமை நீங்கள் விளையாடலாம். ஒரு லாக்கர் நீங்கள் திறக்கணும். 2வது லாக்கர் உங்கள் ஃபியான்சி ஏதாவது ஒரு நம்பர் சொன்னால் அந்த லாக்கர் நீங்கள் திறக்கலாம். 3வது லாக்கர் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஒருத்தவங்க ஒரு நம்பர் சொன்னாங்கன்னா அந்த லாக்கர் திறக்கலாம். ஓகே? ஓகே மேம். குட் லக். தேங்க்யூ. உங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். பார்க்க போகலாமா? உஷா, 24 லாக்கர்ஸ் இருக்குது. அதிர்ஷ்ட நம்பர் ஏதாவது இருக்கா? லக்கி நம்பர்? இல்லை 26. லக்கி நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். யார் யார் வந்து நம்பர் சொல்ல போகிறாங்க இன்னைக்கு? என்னுடைய ஃபியான்சியும் எங்கள் அத்தையும் சொல்ல போகிறாங்க. அவங்க வந்து எந்தெந்த லாக்கர் திறக்கலான்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, குட் லக். தேங்க்யூ. கரெக்டான லாக்கர் திறக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். வாங்க இப்படி வாங்க. ஓகே உஷா, எந்த நம்பர் திறக்க போகிறீங்க? 11 பாக்ஸ். 11. ஓகே போங்க. கொடை. மழை காலத்தில் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொமான்டிக்காக மழை நினைச்சிக்கிட்டே போகிறதுக்கு கொடை. ராமன், நீங்கள் சொல்லுங்கள், எந்த பாக்ஸ் திறக்கலாம்? 22. 22. என்னது இது? பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிடிக்குமா? கிஃப்டாக கிடச்சிருக்கா? இல்லைங்க மேம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறோம். 3rd பாக்ஸ், கடைசி பாக்ஸ். உங்கள் லக் இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. 18. 18. ஃபோட்டோ ஃப்ரேம். பியூட்டிஃபுல். உங்களோட கல்யாண ஃபோட்டோவை இந்த ஃப்ரேமில் வச்சுக்கலாம் நீங்கள். எனிவேஸ், இந்த 3 பாக்ஸ்லேயும் அந்த 1 lakh இல்லை. எந்தெந்த பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? 9 திறந்துருந்தீங்கன்னா 1 lakh இங்கே இருக்கு. 12 இன்னொரு lakh இருக்கு. 15 மூணாவது லட்சம். உங்க அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்தது, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. பாத்தீங்கன்னா 9க்கு கீழே 15, 11க்கு பக்கத்துல 12 அந்த மாதிரி இருந்திருக்கு. நெவர் மைண்ட், அழகான விஷயங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. வாங்க உட்காந்து பேசலாம். உஷா, நீங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? முதல் படியில தங்க தாலிக்காக 1/2 சவரன் ஜெயிச்சிருக்கீங்க. 2வது படியில வீட்டு உபயோக பொருட்களுக்காக 25,000 ஜெயிச்சிருக்கீங்க.
3வது பட்டியில் திருமண ஆடைகளுக்காக 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. 4வது பட்டியில் திருமண மண்டபத்துக்காக 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. 5வது படியில் திருமண நகைகளுக்காக 1,20,000 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த படியில் நிறைய கிஃப்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 2,15,000 ஜெயிச்சிருக்கீங்க. ப்ளஸ் அரசவன் தாலிக்கான தங்கமும். பியூட்டிஃபுல். இவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு நினச்சிங்களா? இல்லைங்க மேம், எவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு நினச்சிங்க நீங்கள்? ஒரு 3rd ரவுண்ட் வரைக்கும் தான் நான் போகவேன்னு நினச்சேன். நான் இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் புதுயுகம் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மேடம். என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ எனக்கு இந்த வந்த கேஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மறக்க முடியாத விஷயம். மறக்க முடியாத நேரம். உங்களோட கூட விளையாடுறது ரொம்ப இனிமே மறக்க முடியாத நேரம்னு கேட்டால் இது சொல்லுவீங்களா? கண்டிப்பாக மேம். அவர்கிட்ட சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ உங்களுக்கான பரிசு நேரம். ஓகே மேம். உஷா, இது கிறிஸ்மஸ்னால் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கிஃப்ட் மேலே கிஃப்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த கிஃப்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு. யார் தெரியுமா? நம்மளோட சாண்டா கிளாஸ் தான். Here we go. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. 1, 2, 3, 4. I can jump, I can dance, I can sing, I can laugh, I can jump, I can dance, I can sing, I can laugh. Let's practice. A reindeer, a sleigh. இந்த கிறிஸ்மஸ் எபிசோட் என்னோட சேர்ந்து நீங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நீங்களும் இந்த ஷோவில் கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்களும் எங்கள் மனப்பெண் தான். இன்னொரு அழகான எபிசோட நான் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஸ்னேஹா சைனிங் ஆஃப். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் குட்டி தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். பாய்.